கிறிஸ்துவ ஜீவியம் என்பது ஒரு நித்திய வாழ்வுக்கானது. ஏதோ இந்த உலகத்தில் ஒரு நன்மையை பெற்றுக்கொண்டு ஒரு ஆசீர்வாதமாய் வாழ்கிறதுக்கான வெறும் வாழ்க்கை அல்ல, ஒரு நித்தியத்துக்கான ஒரு வாழ்க்கை. இரண்டாம் மரணத்திலிருந்து ஒரு பெரிய விடுதலையின் வாழ்வு. ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? கிறிஸ்து தம்முடைய வார்த்தைகளை தந்து இன்னைக்கு சத்தியத்தை அறிந்து கொள்ளுகிற போது, சத்தியம் எவைகளிலிருந்து நம்மை விடுவிக்கிறன்னு சொன்னா, இந்த நித்திய மரணத்திலிருந்து, நித்திய மரண கட்டுகளிலிருந்து ஆண்டவர் என்ன செய்கிறாரா? தம்முடைய வார்த்தைகளை அனுப்பி நம்மை விடுவிக்கிறார். சத்தியத்தை ஒரு மனுஷன் விசுவாசிக்கிற போது, வேத வசனத்தை விசுவாசிக்கிற போது அவன் என்ன செய்கிறானா? மரண கட்டுகளிலிருந்து வெளியே வருகிறான். ஒரு நித்திய ஆக்கினையிலிருந்து வெளியே வருகிறான். ரட்சிப்பு என்பது என்ன? இந்த இரண்டாம் மரணத்துக்கு தப்புவிக்கப்படுகிற ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை தேவன் என்ன செய்கிறதை பார்க்கிறோம். நம்முடைய சத்தியத்தை அனுப்புகிறார். அந்த சத்தியம் கடந்து வருகிற போது அதை உள்வாங்குகிற மனிதன், சத்தியத்தை விசுவாசிக்கிற மனிதன் என்ன செய்கிறானா? அந்த கட்டுக்களிலிருந்து வெளியே வருகிறான். இன்னைக்கும் பாருங்க, அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், விடுவிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் வேதம் என்ன எதிர்பார்க்குறேன்னு சொன்னால், இன்னும் விடுதலையாக வேண்டும். தேவ பிள்ளைகளாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம், தேவ பிள்ளைகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்னும் அநேக காரியங்களில் எப்படி இருக்கிறோம்னு சொன்னால், கட்டப்பட்ட நிலைமையிலே இருக்கிறோம். அநேக கட்டப்பட்ட நிலையிலே இருக்கிறார்கள். அப்போ ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? இவர்களை கட்டவிழ்த்தாக வேண்டும். யார் கட்டவிழ்ப்பது? எப்படி கட்டவிழ்ப்பது? எதை கொண்டு கட்டவிழ்ப்பது? இயேசு கட்டவிழ்ப்பார். அதில் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அவருக்கு அது லேசான காரியம். ஆனால் இன்னைக்கு அந்த வேலை யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால், தேவ பிள்ளைகளாகிய நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கட்டவிழ்க்கிற பணி, கட்டவிழ்க்கிற ஊழியம், கட்டவிழ்க்கிற காரியங்களை தேவன் என்ன செய்திருக்கிறாரா? அவர் சொல்லுகிறார், கட்டவிடுங்கள். பல நேரங்களில் நமக்கு எப்படி இருக்குன்னு சொன்னால், ஒரு லேசான காரியம் போல தெரிகிறது. அநேகருக்கு அது ஒரு கடினமான காரியம். ஏன்னா கட்டவிழ்க்கிற வேலை என்பது லேசானது போல தோன்றினாலும், ஆனால் கட்டவிழ்க்கிறதுக்கான அந்த அதிகாரங்கள், இன்னைக்கு எவ்வளவு பேர் ஒரு பெரிய துணிச்சலோடு கூட பிசாசினாலே கட்டப்பட்டிருக்கிறவர்களை கட்டவிழ்க்கிறதுக்கு முன்வருகிறார்கள். ஒரு பேய் ஆடுது, ஒரு பிசாசு பிடிச்சி ஒருத்தன் சத்தம் போடுறான், இங்கேயும் அங்கேயும் ஜம்ப் பண்ணுறான்னா, எத்தனை பேர் அவனை போய் நிறுத்தி ஜெபம் பண்ண துணிவோடு இருக்கிறீங்க? அநேகருக்கு என்ன இல்லை? துணிவு இல்லை. மரணத்துக்கு ஏதுவான வியாதியிலே ஒருவன் இருக்கிற போது, ஒரு குஷ்டரோகி இயேசுவின் இடத்திலே வருகிறான். அவனை தொடுகிறதற்கு அவர் ஆயத்தமாயிருந்தார். நம்மில் எத்தனை பேர் ஆயத்தமாயிருக்கிறோம்? ஒரு வியாதியஸ்தனை போய் அவனை சந்தித்து அவனை கட்டவிழ்க்கிறதுக்கு எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறோம்? ஆண்டவர் என்ன எதிர்பார்க்குறான்னு சொன்னால், ஆண்டவர் சொன்னாங்க, பார்த்தவன்ல இவனை கட்டவிழ்த்து விடுங்கள்.